ஊர்ல பிள்ளைங்க எவ்வளவு தியாகம் பண்றாயா? உனக்கு என்ன கேடியில குடிச்சு கம்மனு பண்ணுறதுக்கு உன்கிட்ட கார் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, போன் வாங்கி கொடு நான் சொன்னேன். அதை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஒரு அரிய வாய்ப்பு யூஸ் பண்ணி தானே சொல்றேன். உன்ன நாட்டுக்காக என் சாவ சொல்றேன், யாரும் வந்து பாக்காம இருக்கிறதுக்கு சாராயம் குடிச்சு தானே சாவ சொல்றேன். உனக்கு என்ன கேடு? டேய் என்னடா அப்பா போய் சாவுக்கும்லாம் சொல்ற? என்னடா 5 வருஷம் குடிச்சுக்கிறாரு, ஏதாவது ஒரு பெனிஃபிட் உண்டா? கவர்மெண்ட் பார்த்து ஒரு அரிய வாய்ப்பு தருது. சாராயம் குடிச்சு சேர்த்தா 15 லட்சம் காசுன்னு சேர்த்தா இருக்குது. சித்தி ஊர்ல இருந்து போன் வந்து பா சித்தப்பா சேர்த்தா இருப்பா, பாடி எடுக்கல 15 லட்சம் ரூபாய் கிரீட் இருப்பானு. அங்கெல்லாம் கொதிக்குது எனக்கு. அங்கெல்லாம் கொதிக்குதா? டேய் என்னடா விஜய் இருக்கிற பிசில பாரு. இப்ப நம்ம அவரை பார்க்க முடியுமா? அவரே நேர்ல வந்து விசிட் அடிக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும். சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் எப்படி வாழ்ந்து காட்டுது? இவரு சம்பாதிக்க மாட்டாரா? சம்பாதிக்க ஐடியா சொன்னாலும் கேட்க மாட்டாரா? ஏய் நீ நல்லா காசு பண்ண சம்பாதிக்க என் புருஷன் சாவாடா கடிச்சது? அதை விடுமா, இவரு கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு வச்சு சத்தாலும் சாம சாராயம் குடிச்சு சாக மாட்டாரா? அவரு இது குடிச்சா தப்பு, அது குடிச்சா தப்பு இல்லையா? ஏய் தேவலத்தெல்லாம் பேசாதடா.